நகை உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த நகைக்கும் நல்ல மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் திறந்தோன்னே ஃபர்ஸ்ட் டேக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த நகையும் தான் போட்டுட்டு போவேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் பூமாரி, நீ இந்த நகையை தான் கையில வச்சு பார்த்துட்டு இருக்கியோ? நானும் இதான் பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன ட்ரெஸ்? ஆமா தீபி, நீயும் இந்த நகையை எடுத்துட்டு வந்துட்டியோ? இது வந்து நம்ம முத நாள் போட்டு போவோம்ல ஸ்கூலுக்கு, அப்ப எல்லாரும் கலர் ட்ரெஸ் தானே முத நாள் போட்டு போவோம். அதுக்கு தான் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ். இந்த நகைக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா மேட்ச் ஆகும்ல, அதான் அதை எடுத்து வச்சிருக்கேன். நீ எந்த ட்ரெஸ் போட போற? ஆமா, இந்த நகைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா மேட்ச் ஆகும்ல. யார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஆனா இந்த நகை அதுக்கு அவ்வளவா மேட்ச் ஆகாதா? ஒயிட்டால இருக்கு. இல்லையா, நல்லா மேட்ச் ஆகும். நீ வேணா அத மாதிரி ட்ரெஸ் எடுத்து போடு. இல்லாட்டி உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிக்கோ அதையே நீ போட்டுக்கோ. சரியா ஆள்தான். அவ மட்டும் நல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நகை எடுத்துட்டா. எனக்கு மட்டும் ஃபுல்லா ஒயிட் கலரா அமைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்றது? பூமாரி, நம்ம வேணா இந்த ரெண்டு நகையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோமா? இல்ல தீபி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போய் தான் எடுத்தேன். தரமாட்டேன். தராட்டி போ. பெரிய நல்லாவே இல்லை அந்த நகை. ரொம்ப தான் பிஹேவ் பண்றா. வந்துட்டா. ஐயோ பாவம்ட்டு இவளுக்கும் சேர்த்து எங்க டாடி எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தான். இவன் இந்த ட்ரெஸ் போடவே நம்ம விடக்கூடாது. நம்ம அதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டோம். இதை விட என் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. ஒயிட் கலர்ல ஃபுல்லா கல்லு வச்சு. அவ குழந்தை நல்லாவே இல்ல. இதை வச்சுட்டு என்ன பில்டப் பண்றா? பசி வேற எடுக்குதா? பூமாரி, சொல்லு தீபி. என்ன? நேத்து வாங்கிட்டு வந்தோம்ல அந்த சாக்லேட் எங்க வச்சிருக்க நீ? அது நேத்தே ரித்தி பாப்பா கேட்டான்ட்டு அவ கையில கொடுத்துட்டேனா? நீயும் வாங்குனீல? நான் நேத்தே அதை சாப்பிட்டுட்டேன். ரித்திட்ட ஏன் கொடுத்த உன் சாக்லேட்டை? வச்சிருக்கலாம்ல. எனக்கு கடுமையா பசிக்குது. சரி, நான் அம்மா கிட்ட போய் என்ன சமையல் பண்றாங்கன்னு கேட்டுட்டு வர்றேன். சரி, கேட்டுட்டு வா. ஏய் தீபி, அந்த நகையை கொஞ்சம் பத்திரமா வச்சிரு, வந்து வாங்கிக்கிறேன். இந்த நகையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ரெண்டுமே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பசிக்கு. ஏய் தீபி, கிச்சன் பக்கம் வந்துடாத. கீழே ஃபுல்லா இதா கிடக்குது. அங்கே நில்லு, நான் மேகி செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா வா, ரொம்ப பசிக்குது. பொறுக்க மாட்டாள்வ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுப்படான்ட்டு எழுப்புனேன், அப்ப எஞ்சிக்கல. இப்ப வந்து பசிக்குது பசிக்குதுன்ட்டு நம்ம உயிரை வாங்குறது. ஏண்டி தீபி, இது உன் வேலை தானா? எது மம்மி, சீக்கிரமா கொடு, பசிக்குது. என்னடி பண்ணி வச்சிருக்க? ட்ரெஸ் எல்லாத்தையும் இங்கன எதுக்கடி எடுத்து வச்ச? சித்தி சித்தி, அது நான் தான் எடுத்தேன். நாங்க ஸ்கூல் போறதுக்கு போட்டு போறதுக்கு இந்த Dress நல்லா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு எடுத்தேன். இந்த நகைக்கும் அந்த Dressக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு. எடுத்தீல, ஒழுங்கா எடுத்த இடத்துல வைக்க என்ன? அதான் இப்படி வைக்கிறது. சித்தி, அதுல இன்னும் கை தைக்கல பாத்துக்கோங்க. அதான் அங்க வச்சேன். இப்போ என்ன? ஓ அப்படியா, கை இன்னும் தைக்கலையோ? சரி சரி, அப்ப அது அங்கே இருக்கட்டும். இதே நான் இப்படி எடுத்து வச்சிருந்தா மண்டையில ஊனி கொட்டி இருப்பீல? இல்ல, நல்லா நுண்டி விட்டுருப்பேன். அதான பார்த்தேன். என்னன்னா அப்படிதான் அடிப்ப நீ. எப்படி ஆளு? நீங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கீங்க, அந்த பிள்ளைங்கள எல்லாம் எங்கடி? அதுங்க எல்லாம் டிவி போட்டு ஒரே ஆட்டம் பார்த்துக்கோ. சீக்கிரமா ஸ்கூலுக்கு பத்தி விடு. ஆமா, இவ அப்படியே ஆட்டம் போட மாட்டா. அதுங்க மட்டும்தான் ஆட்டம் போடுதுங்க. சரி, இந்தா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிடுங்க. ஒவ்வொருத்தி ஒவ்வொரு ரூம்ல இருக்கா. எத்தனை படிக்கட்டு தான் ஏறி இறங்கி போறது? சரி குடு, எனக்கு பசிக்கு. ஒழுங்கா மிச்சம் வைக்காம சாப்பிட்றணும் சொல்லிட்டேன். மேகி மேகின்னு செஞ்சு கேட்குது, அப்படியே வைக்கிறது. அப்புறம் மேகி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது எதுக்கு நாங்க மிச்சம் வைக்க போறோம்? இப்ப பாரு, ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுவோம். பூமாரி, அந்த நகை எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சிரு. கையில வச்சுட்டு எதையாவது தொலைச்சிடாத. சித்தி சித்தி, நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்ட அந்த நகைய, அதுக்கப்புறம் நான் உள்ள கொண்டு வைக்கணும். சரி சரி, சீக்கிரமா பார்த்துட்டு உள்ள கொண்டு வை. ஏய் அஞ்சலி, மேகில என்னடி உப்பு போட்டியோ? உப்பா? இல்லையே பூமாரி, உப்பு கம்மியா தானே போட்டேன். நிறைய கிண்டுறோம்ல, அந்த மேகி மசாலா மட்டும் போட்டோம்னா உப்பு கரெக்டா இருக்காது. கூட கொஞ்சம் போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம்ல, அதான் கொஞ்சோண்டு போட்டேன். இப்ப என்ன? கார்த்தி
கார்த்தி கொண்டு கொடுத்தன்ல அவன் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உப்பா இருக்குன்னா அதான் கேட்க. அவன் சும்மாவே அவன் வாய்க்கு உப்பு தெரிஞ்சிருமே இல்லாட்டாலும். கரெக்டா சொன்னேன், அவன் சும்மாவே உப்பு உப்புன்னுமா. இப்ப கொஞ்சம் வேற நீ உப்பு போட்டிருக்கியா அதான் உப்பு உப்புன்ட்டு சாப்பிடாம வச்சிருக்கான். சரி இரு, அப்ப அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி சூப்பு மாதிரி கொடுக்குறேன். வேண்டாம், சாப்பிடுவான். எதுக்கு 10 வேலை? பூமாரி சாப்பிட்டுட்டு புக் எல்லாத்துக்கும் அட்டை போடணும்ல, சீக்கிரமா வா சரியா? சரி சித்தி. இதென்ன கையில ஃபுல்லா நகை எடுத்து வச்சிட்டு இருக்க? என்ன 2 பேர் நகையை சேர்த்து வச்சிருக்க? சித்தி, நான் என் நகையை இந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டா இருக்குமான்னு பாக்குறதுக்காண்டி எடுத்துட்டு வந்தேன். தீபியும் அவளோட நகையை எடுத்துட்டு வந்துட்டா, அதான் என் கையில தந்துட்டா. இப்ப நான் இதை கொண்டு உள்ள வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நகையை எடுத்துட்டு வந்ததுதான் குத்தம். ஒரேடியா நைட்டு பகலும் அதை தான் எடுத்து வச்சு பார்த்துட்டு கிடக்காள்வ. ஆமா, கரெக்டா சொன்னேன். நல்ல வேலை 2ஆ எடுத்தோம், இல்லைன்னா இந்த மகாராணியை பார்த்துக்கிடலாம் ஆட்டத்தை. அம்மா, மேகி இருக்கா எக்ஸ்ட்ரா? ஏன்டா இப்பதானே பூமாரி கிட்ட சொன்னியா உப்பா இருக்குன்னு? அதுக்குள்ளவா பிளேட் ஃபுல்லா காலி பண்ணிட்ட? பெரியம்மா, நீ கல்ல வச்சிருக்கீல, அது யாருக்கு? கண்மணிக்கு கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், இந்த நீ கொஞ்சம் சாப்பிட்றியா? ஓ, கண்மணி சாப்பிடணுமா? சரி சரி, நீ கண்மணி கொண்டு கொடு. இந்த தீபி அக்கா தான் நிறைய வச்சிருக்கல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கடுறா. தருவாங்க 5-6 பேரு. உனக்கு தந்துட்டு நான் என்னத்தை சாப்பிட்றதா? ஒழுங்கா ஓடி போயிடு பாத்துக்கோ. கொஞ்சோண்டு தாயா, தம்பி தானா? யாரு நீ? எனக்கு தம்பியா? ஒழுங்கா போயிடு பாத்துக்கோ. எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு, அதான் அம்மா கையில வச்சிருக்காங்கல்ல. அந்த கண்மணி ஒன்னும் குடுக்கானலாம் சாப்பிட மாட்டான். நீ அதுல இருந்து வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. நீ கொஞ்சம் தந்தா என்ன குறைஞ்ச போயிடுவ? தர முடியாது சரியா? ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிடு. கார்த்தி, உனக்கு வேணுமா? இந்தா, நான் சாப்பிடாம தான் வச்சிருக்கேன், இதுல இருந்து வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. இருக்கட்டும் பூமாரி, நீ சாப்பிடு. நான் கண்மணிக்கு வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து எடுத்துக்கடுறா. அவ்வளவு மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்கா? யாதுல மட்டும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? சரி விடு, ஓடி போயிடு. உன்னை பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. நாங்க இப்ப இதை சாப்பிட்டு காலி பண்ணணும். நீ அந்த இடத்த விட்டு போயிடு. சும்மா இரு சரியா? இன்னும் 4 நாள் தான், ஸ்கூலு திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஓடிடணும் பாத்துக்கோ. ஆமா ஆமா, நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு ஓடுறோம். நீ மட்டும் இங்கே உட்கார்ந்துருல, படிக்காத, ஒண்ணும் செய்யாத. அச்சிப்ப நீ பே. ஏய் கார்த்தி, உன்னை அங்கதானே உட்கார வச்சுட்டு வந்தேன். கிட்டத்துல நின்னாலே சண்டை தான் வருதுன்ட்டு தான் தனித்தனியா உட்கார வைக்கிறேன். அதுக்கு வீடியோ வந்து சண்டை தான் போட்டு கிடக்கான். இந்தா, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போ. சரி கொடுங்க. இந்த தீபி மாட்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இந்தா, இத கண்மணி கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அவள் அங்கதானே இருக்கா? சரி, அப்ப அப்படி செய்றேன். எடுத்து காலி பண்ணு, எடுத்து காலி பண்ணு, காத்து வரட்டும். ஏய், வாயை வச்சுட்டு சாப்பிடு ஒழுங்கா. சும்மா சின்ன பையன் பெரிய பையன் தெரியாம சண்டை போட்டுக்கிட்டு. பூமாரி வரியா? ரொம்ப பசியா இருக்கு, நம்மளும் சாப்பிடுவோம். சரி சரி வா. என்ன டேஸ்டா இருக்கு. தீபி, நான் இத கொண்டு உள்ள வச்சிட்டு வரேன்ல. சரி வச்சிட்டு வா. நான் உன் நெக்லஸ பத்திரமா பாத்துறேன்ல, நீ இந்த மேகி அங்கன வச்சுக்கோயா. வச்சிட்டு போ. இப்போ என்ன, அது என்ன காக்காவா எடுத்து கொத்த போகுது? அது பேசாம அங்கன இருக்க போகுது. வச்சிட்டு போ. இந்தா, பெரிய கட்டில் இருக்குல, அங்கன வச்சிட்டு போ. சரி, நான் போய் இத உள்ள வச்சிட்டு வரேன். போ போ, போய் வச்சிட்டு வா. என்ன இப்பதான் இத சாப்பிட ஆரம்பிச்சா, அதுக்குள்ள அம்புட்டு காலி ஆயிட்டு? சீக்கிரமாவே காலி ஆயிட்டு போச்சா? சரி, அதான் இருக்குல, இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவோம். அவ என்ன கண்டுபிடிக்க போறா? எப்படினாலும் கொஞ்சம் தான் அவ சாப்பிடுவா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். இன்னும் டேஸ்டா பண்ணிருக்காங்க இன்னைக்கு அம்மா. நல்ல டேஸ்டா இருக்கு. அதான் பாதி இருக்குல, இப்போ என்ன இவ்வளவோ சாப்பிட போறா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். என்ன கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கு. சரி வச்சிருவோம், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அவ வந்து சாப்பிடுவா. ஐயோ, அவ இப்ப கேட்டனா என்ன சொல்லுவா? சமாளிச்சுக்கலாம், நம்ம பூமாரி தானே, அவ ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டா. தீபி, என்னோட நூடுல்ஸ கொடு, ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். என்ன பூமாரி, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. தீபி, என்ன தீபி இது, எதையுமே காணோம். அதான் இருக்குல்ல, அண்ணன் பாரு, கொஞ்சம் இருக்குல்ல, சாப்பிடு. உன்னை நம்பி தானே நான் தந்துட்டு போனேன், எல்லாத்தையும்
கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நான் தெரியாம சாப்பிட்டேன், சாரி. ஏன் இப்படி இருக்க? எனக்கு இப்ப பசிக்குது, நான் என்ன சாப்பிடுவேனா? ஏன்டா மேரிகோல்ட் பிஸ்கட் இருக்கு, அதை எடுத்துட்டு வரட்டா உனக்கு? அது யாரு சாப்பிடுவா? நீ வேணா சாப்பிட்டுக்கோ. என்ன, நான் போய் சித்தி கிட்ட சொல்ல போறேன். ஏய் ப்ளீஸ் சொல்லாத, அப்புறம் எனக்கு அடி விழும். அதான் தெரியுதுல்ல உனக்கு அடி விழும்ட்டு. அப்புறம் எதுக்கு என் குழந்தை எடுத்து தின்னியா? கொஞ்சம் தான் சாப்பிடணும்னு நினைச்ச பூமாரி, எப்படிதான் எல்லாத்தையும் சாப்பிட்டனோ தெரியல. வயிறு பாரு ஒட்டியே தான் இருக்கு, அதுக்கு மீறியும். வேற வேற இல்ல, நான் இப்ப என்னதான் சாப்பிடுவேன்? நான் ஏதாவது வேற சாப்பிட வாங்க போறேன். இரு நேத்து நம்ம போனோம்ல, அப்ப கண்மணி இருக்காள், அவ ஜெம்ஸ் வாங்கி அந்த கபோர்டுக்குள்ள வச்சிருக்கா. அத போய் நான் எடுத்துட்டு வரேன். அதை எடுத்து நீயே சாப்பிடேன்னா எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ஜெம்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. சும்மா என்ன கோவம்லாம் படுற நீ? பின்ன கோவப்படாம ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல பாத்துக்கோ. சரி விடு, ரொம்ப ஓவரா இது பண்ணாத. உனக்கு பசிக்குதுன்னா ஃப்ரிட்ஜ்ல பால் எல்லாம் இருக்கு, அதை வேணா எடுத்து குடி.